எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி ஓமனில் பால் தயிர் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாசன் பால், இது லுல்லு மற்ற கடையிலெல்லாம் கிடைக்கும். இது வந்து 1.1 ரியால். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக இங்கே வந்து 4-5 பேர் வந்து சேர்ந்து வாங்குறது. இது வந்து ஒரு 1.5 லிட்டர் வந்துட்டு 700 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. இது வாட்டர் பாட்டிலில் தான் ஊற்றி தருவாங்க, 1.5 லிட்டர் பாட்டிலில். இது பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து வாங்கினது. நம்ம ரெபேக்கா விலாக் இருக்கும் பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட வந்து இது 1.5 லிட்ரு, இதுவும் 1.1 ரியால் வந்து வந்தது. ஸோ இதில் வந்து இப்போ எல்லாமே நம்ம தயிர் ஊற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உரமோர் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ இதில் வந்துட்டு அந்த சிஎஸ்கேலேருந்து வாங்கிட்டு வந்தோம் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து உரம் ஊற்றிடலாம். நம்ம வந்து ரெகுலராக வாங்குகிற தயிரை வந்து நான் எப்போவுமே ஊற்றி வைப்பேன். ஸோ அது ஏற்கனவே உறைஞ்சிருச்சு. ஸோ 3 தயிர் நான் ஒன்றா காட்டுறேன். நம்ம வந்து நைட்டே இதை வந்து நம்ம வந்து உரைக்கி ஊற்றினோம்னா காலையில் ரெடி ஆகிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மாசன் பால் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பால் லுலுவில் வாங்கின பால். ஸோ அதையும் நம்ம வந்து உர ஊற்றி வைக்கலாம். இந்த மாசனை தவிர இன்னொரு 2-3 பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து 1.2 ரியால் கிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக வாங்குவேன் பார்த்திங்களா, இது வந்து அந்த கேர்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கேர்டு மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். இது பார்த்திங்கன்னா ரெபேக்கா சிஸ்டர் கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வந்திருக்கு இந்த தயிர். ஸோ அங்கங்கே கட்டி இல்லாமல் க்ரீமி மாதிரி வந்திருக்கு. இதுதான் இந்த மாதிரி தயிர் தான் வந்துட்டு லுலுலேயே விற்கும். அப்படியே தயிராகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாசூன் பால் லுலுவில் வாங்கினேன் பார்த்திங்களா, அந்த கேர்டு. இதுவும் பார்த்திங்கன்னா க்ரீமி மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கட்டி இல்லாமல் ஒரே க்ரீமியாக இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 3மே எனக்கு வந்து ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ எனக்கு வந்து நாக்கில் வந்து அவ்வளோதான் டேஸ்ட்டு தெரியும், அதனால் எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஆனால் வந்து எனக்கு 3மே ஓரளவுக்கு ஒரே தயிர் மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.